ஹாய் ஆல் வெல்கம் டு காவ்யா மித்ரா vlog. இன்றைக்கி நம்ம மலேசியாவோட டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னியோட vlogல நாங்கள் எங்கே போனோன்னா மலேசியாவில் இருக்கிற ஜூ தான் பார்க்க போனோங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சேம் சிங்கப்பூர் ஜூ மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக மட்டும் போங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. நான் லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி தான் மலேசியா பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தாங்க. வெறும் நீங்கள் முக்கியமானது வந்து ட்வின் டவரும் முருகர் கோயில் பார்த்தா மட்டும் போதும். எங்களுக்கு டைம் இருந்துச்சுனாலும் நாங்கள் ஜூ பார்க்கலான்னு போனோம். சேம் சிங்கப்பூரில் இருக்க மாதிரியே தான் இங்கே வந்து ஃபிஷ் வெரைட்டிஸ், எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சேம் அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கும். ஸோ என்ன டைமிங்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஷோ நீங்கள் அட்டன் பண்ண பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே தாங்க, அதே ஷோஸ் தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் நல்லாவும் இருந்துச்சு. இங்கே வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸோடு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளமிங்கோ, பிங்க் கலர் ஃப்ளமிங்கோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இங்கே ஜிராஃபி பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்கள் பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் சிங்கப்பூரில் பார்க்கல, இது ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பாண்டாவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸு கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸோடு போனீங்கன்னா இந்த மாதிரி பாண்டா, நிறைய சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸ் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்து குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. எலிஃபண்ட்டும் அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் இங்கே லயனும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். என்ன தான் நம்ம வந்து டிவியில் பார்த்தோம்னா நேரில் பார்க்குறது ஒரு இதுதானாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே டைகர் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நாங்கள் போனனால ரொம்ப வெயிலாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து உள்ளே இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியல, ஓரளவுக்கு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இங்கே லயன் கூட நல்லா நாங்கள் விசிபிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ஜூக்கு வரும்போது ரொம்ப இங்கே வந்து மலேசியா பொறுத்த வரைக்கும் ஹாட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கேப்பு, சன்கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் நெசசரிங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஹாஃப் டே ஒரு 2 o'clockலாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரூமுக்கு வந்துட்டோங்க. ஸோ ரூம்லேருந்து ட்வின் டவர் கிட்ட நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ட்வின் டவர் மேலே போய் பார்க்குறதுக்கு. ஸோ நைட்டு 9 o'clock தான் எங்களுக்கு டைமிங்னால நாங்கள் ரூமுக்கு வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வாக் பண்ணி போகிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸு. ஸோ நாங்கள் ட்வின் டவர் பார்க்கறதுக்காக போனோம். இதாங்க ட்வின் டவரோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ட்வின் டவர் கீழேயே சூர்யா கேஎல்சிசின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கும். அந்த மாலில் நீங்கள் ஷாப்பிங் வேணால் பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது உள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டைமிங்கோ நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு 9 o'clockனால கொஞ்சம் டைமிங் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே நாங்கள் வந்து மாலை சுற்றி பார்த்துட்டு அதே மாதிரி டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருக்குன்னு ஃபுட் கோர்ட்டில் போய் பார்த்தோம். அந்த மால்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சரவணபவன் ஹோட்டலே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம ஊர் சாப்பாடு இங்கே சாப்பிட்லாம். ஏன்னா நாங்கள் சிங்கப்பூரில் விட மலேசியாவில் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் தங்கின ஹோட்டல்னு பார்த்தா இல்லை, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்க. ஸோ ஒரு வழியாக சரவணபவன் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் பூரி, ஃப்ரைட் ரைஸ், தோசை எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருக்குங்க. நல்ல நார்மல் ரேட்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மால் போனீங்கன்னா சரவணபவன் அங்கே இருக்குது. ஸோ ஷியோராக நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால அந்த மால் கீழேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைட் ஷோ இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்கும் அந்த லைட் ஷோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே சுற்றி உட்கார மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் உட்காந்து நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி பெரிய பெரிய பில்டிங், நடுவில் இந்த லைட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லைட் மியூசிக் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்வின் டவர் பார்க்க போகலாம். நீங்களே பாருங்கள், அந்த மியூசிக்ஸோட அந்த வாட்டர் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் ட்வின் டவருக்கு பார்க்க டைம் ஆயிடுச்சனால கரெக்டாக லைனில் போய் நின்றுட்டோம். லைனில் நின்றுட்டு நீங்கள் லிஃப்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் விடுவாங்க, ஒரு 10 to 15 மெம்பர்ஸ். ஏன்னா ஒரே வழியாக அந்த லிஃப்ட்டில் போக முடியாது. அது 86 floor கிட்ட இருக்கும். அந்த ட்வின் டவரோட மினி வெர்ஷன் தாங்க இது. ஸோ நீங்கள் லிஃப்ட்டுக்கு மேலே 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் இறங்கி இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணிட்டு உள்ளே ஃபோட்டோ எடுக்க ஒரு 10 minutes டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடகடன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் அந்த லிஃப்ட்லேயே வரலாம். அடுத்த ஃப்ளோர் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளோரில் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்வின் டவரோட கீ செயின் மேக்னெட்லாம். ஸோ இது தாங்க நாங்கள் பார்த்த செகண்ட் டே 2 vlog.
ஜூவும் ட்வின் டவரும் பார்க்கணும். பட் ட்வின் டவர் நீங்கள் பார்க்க வேண்டியதுங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் கீழே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அன்றைக்கி டேவை. ஸோ இதுதாங்க டே 2ஓட விலாக். ஸோ டே 3ஓட விலாக் நாளைக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.